Understand what is pass by value and pass by reference? This is a very famous interview question. Okay, most of the interview this is asked. Okay, so let's look at this part of the code till 6. Okay, so till 6 what is happening is, this is a function. So when you look at the code, right, you have to first see எங்க வந்து execution start ஆகுது அப்படின்னு. எங்க execution start ஆகுது? இது function, இது execute ஆகாது. அப்ப லைன் நம்பர் 4ல தான் execution start ஆகும். b ன்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றோம். சோ b க்கு வந்து 4 இருக்கு. அதுக்கு அப்புறம் இந்த ஃபங்க்ஷன் கால் பண்றோம். ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது இந்த b வேல்யூ வந்து a க்கு அசைன் ஆகும். இது வந்து பாஸ் பை வேல்யூ. பாஸ் பை வேல்யூனா வேல்யூ தான் பாஸ் ஆகும். அப்ப a க்கு செப்பரேட்டா மெமரி அலோகேட் ஆகும். இது வந்து b 4 இருக்கு. அப்புறம் a க்கு செப்பரேட்டா மெமரி அலோகேட் ஆகும். அதுல 4 நம்ம அசைன் பண்றோம். b வேல்யூ 4 அந்த 4 a க்கு வந்து. இப்போ a++ பண்ணும்போது a வேல்யூ இன்கிரிமெண்ட் ஆகும். 4ல இருந்து இது 5 ஆயிடும். அப்புறம் அங்க வந்து திருப்பி நம்ம b ஐ பிரிண்ட் பண்ணும்போது b ஓட வேல்யூ என்ன? 4 தான் பிரிண்ட் ஆகும். இப்போ இந்த கோடு தான் பாஸ் பை வேல்யூ. இதுவே இந்த கோடு பாருங்க, அதே மாதிரி ஆட் தான். ஆனா நம்ம பாஸ் பண்றது ஒரு ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட்ல என்ன இருக்கு? ப்ராப்பர்ட்டி அண்ட் a வேல்யூ. கரெக்ட்? சோ இப்போ நம்ம இந்த ஆப்ஜெக்ட்ட பாஸ் பண்றோம். அப்படி ஆப்ஜெக்ட்ட பாஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஆப்ஜெக்ட் ஒரு மெமரி அலோகேட் ஆகும்ல. இந்த ஆப்ஜெக்ட் நம்ம டிக்ளேர் பண்ணும்போது எப்படி வந்து இங்க டிக்ளேர் பண்ணும்போது b க்கு மெமரி அலோகேட் ஆயிருக்கு, அதே மாதிரி obj க்கும் மெமரி அலோகேட் ஆகும். அந்த மெமரி வந்து என்ன இருக்கும்? வேல்யூ வந்து key 5 இருக்கு. கரெக்ட்டா? இப்போ இது ஃபங்க்ஷனுக்கு பாஸ் ஆகும்போது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல a இருக்குல்ல, a வந்து புதுசா மெமரி அலோகேட் ஆகாது. இது வந்து இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் தான் a. அப்ப a-வும் அதே மெமரி லொகேஷன் தான் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கும். இப்போ இங்க என்ன பண்றோம்? a.value++. அப்ப என்ன ஆகும்? இந்த வேல்யூவை பிளஸ் பண்றோம். a.value என்ன? இது கிடைக்குமா? இத பிளஸ் பண்ணா 5 இன்கிரிமெண்ட் பண்ணா 6 ஆயிடும். சோ புதுசா மெமரி அலோகேட் ஆகாது. அப்புறம் திருப்பி வந்து நம்ம இங்க பிரிண்ட் பண்ணும்போது object.value என்ன? a obj ரெண்டுமே ஒரே ரெஃபரன்ஸ் தான் இருக்கு. obj.value என்ன இருக்குது இங்க? 6. அதனால 6 பிரிண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் இடத்துல 4 தான் பிரிண்ட் ஆகும். இந்த இன்கிரிமெண்ட் ஆகிறது ஃபர்ஸ்ட் இதுல வருது. சோ பாஸ் பை வேல்யூல அந்த ஃபங்க்ஷன்ல நடக்கிற சேஞ்ச் காலிங் ஃபங்க்ஷன்ல தெரியாது. ஆனா பாஸ் பை ரெஃபரன்ஸ்ல அந்த ஃபங்க்ஷன்ல நடக்கிற சேஞ்சஸ் வந்து அதுக்கப்புறம் காலிங் ஃபங்க்ஷனுக்கு அப்புறமும் தெரியும். இதுதான் பாஸ் பை வேல்யூ, பாஸ் பை ரெஃபரன்ஸ்.